வணக்க நண்பர்களே, கடந்த வீடியோவில் நம்ம இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இமேஜ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம். இந்த வித்து மட்டும் நமக்கு அப்ளை ஆகாமல் இருந்தது. எங்கன்னா நாம் HTML ஃபைலில் போயிட்டு நம்ம இதோட வித்து நான் ட்ரை பண்ணேன். CSSல அப்ளை ஆகலை. ஸோ ஒன்றும் இல்லை, நான் மறுபடியும் ஃபைல்ஸ் எல்லாம் சேவ் பண்ணிவிட்டு சர்வரை ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணேன். சர்வரை எப்படி ரீஸ்டார்ட் பண்ணுறதுனா Ctrl+C கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். இதில் அப் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்க உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்கள் அந்த ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா மறுபடியும் சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டாட்டிக் CSS எடுத்துக்கிடுச்சு. ஸோ காரணம் என்னென்னா எல்லா ஃபைல்ஸையும் ஒன்ஸ் சேவ் பண்ணாமல் விட்டுட்டேன் ஏதோ ஒரு ஃபைலை. ஸோ அப்படி நம்ம சேவ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகாது, அது லோட் ஆகாமல் இருக்கும். அப்படி லோட் ஆகாததுக்காக மறுபடியும் பில்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக மறுபடியும் சர்வர் ரன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி விட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது எடுத்துக்கிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் என்ன பண்ணோம், HTML ஃபைலில் கொண்டு போனோம். அதில் வந்து CSS அப்ளை பண்ணோம். அதில் இமேஜஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணி பார்த்தோம். இப்போ நான் ஏதோ ஒரு டேட்டா, ஒரு API டேட்டாவாக இருக்கலாம், ஒரு டேட்டா பேஸ்லேருந்து வரக்கூடிய ரெக்கார்ட்ஸாக இருக்கலாம், இல்லை என்னுடைய ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய லோக்கல் வேரியபிள்ஸாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவாக இருக்கலாம். அதை நான் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும், என்னுடைய ஃப்ரண்ட் பேஜில் கொண்டு வந்து பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம். ஸோ அதுக்காக இங்கே வந்து ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். என்னென்னா கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற டிக்ஷனரியில் கீயா ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு கீ அசைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணுறேன்னா வெல்கம் ஆர் சக்ஸஸ் வட்டெவர் இட் இஸ், ஏதோ ஒரு டெஸ்டிங்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிக்ஷனரியில் ஒரு கீ எப்படிங்கிறத மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இப்போ 2 பேராமீட்டர் நம்ம ரெண்டரில் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 1 more பேராமீட்டர் கான்டெக்ஸ்ட்டுங்கிற ஆக்சுவலி என்னென்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளில் நம்ம அசைன் பண்ணி விட போகிறோம். யாருக்கு, இந்த கான்டெக்ஸ்ட்டை அசைன் பண்ணி விட போகிறோம் டிக்ஷனரியை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத நான் அசைன் பண்ணி விடுறேன். ஸோ இந்த கான்டெக்ஸ்க்கு இந்த டிக்ஷனரி வேல்யூ இது நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, டேட்டா வாட் எவர் இட் இஸ் யூ வாண்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம நேமில் அசைன் பண்ணிவிட்டு இப்போ இந்த டிக்ஷனரியோட கீ என்ன வச்சுருக்கோம், ஸ்டேட்டஸ்னு வச்சுருக்கோம் அல்லவா. இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே போய் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எங்கள் யூஐயில் பொதுவாக கன்சோலில் தானே பிரிண்ட் பண்ணுவோம். நான் ஏன் இந்த பிரிண்ட்னு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அங்கே டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்காக இவன் யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்போலேஷன் சிம்பிள் என்னென்னா டபுள் கர்லி பிரேசஸ். ஸோ இந்த மாதிரி அதாவது என்னென்னா இந்த ஏதாவது ஒரு வேரியபிள் அதில் இருக்குது, அந்த வேரியபிள் ஏதாவது ஒரு டேட்டா இருக்குது, அதை நம்ம வந்து கன்சோலில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்மளுடைய ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணும்னா அவன் யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள் என்ன ஃபாலோ பண்ண சொல்கிறான்னா இந்த டபுள் கர்லி பிரேசஸ் இன்டர்போலேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் லைனாக ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது, ஓகேங்களா. அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா சிங்கிள் கர்லி பிரேசஸ் டெம்ப்ளேட் டேக் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இதை ரெப்ரஸ் பண்ணோன்னா சக்ஸஸ்ன்னு மாறிடும். ஓகே, இப்போ நான் வந்து இது வந்து ஸ்டேட்டஸுங்கிறது டிஃபால்ட்டாகனா இது சும்மா நாம் வச்சுருக்க ஒரு வேரியபிள் வேல்யூ தான். ஸோ இப்போ டிக்ஷனரியில் நம்ம இன்னும் ஒரு கீயாக என்ன பண்ணுறோன்னா மை நேம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் மாதிரி அசைன் பண்ணிடுறோம் அந்த கீயை. இதில் வந்து குஹன் கணேசன் அப்படிங்கிற நேமில் அந்த கீக்கு நம்ம வேல்யூ செட் பண்ணி விட்றோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மை நேமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. கான்டெக்ஸ்ட்னு அசைன் பண்ணிட்டாவே நமக்கு அங்கே இந்த கீ சொல்லி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிக்ஷனரியில் இருக்கிற மாதிரி அப்படி நேரடியாக பிரிண்ட் பண்ணலாம். அதுக்காக தான் அந்த கான்டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே இன்னொரு டேக் யூஸ் பண்ணுறேன், என்ன H3 அப்படின்னு ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த மை நேம் அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளேக்கு கொண்டு வரேன். ஸோ இந்த கீ என்னவோ அந்த கீயை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். இப்படி ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கீழே என்ன இருக்கோ அந்த டேட்டா வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ லூப்பிங் இருக்குது, லிஸ்ட் இருக்குது, டியூப்பிள் இருக்குது, வெவ்வேறு டேட்டாவாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளோட யூஐயில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த கண்டிஷன்ஸ், லூப்பிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ சிங்கிள் டேட்டானா நேரடியாக டிஸ்பிளே பண்ணிட்டாங்க, ஒரு லிஸ்ட் ஆஃப் டேட்டாவாக இருக்குது, அதை எப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி அப்படிங்கிறத இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.